காசினி புரொடக்ஷன்ஸ் வழங்கும் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம். அன்புணமன்னவனே அன்புணமன்னவனே இது அரண்மனை அல்ல, வாணியம்பாடியில் டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவமனையின் தெய்வீக தோற்றமாகும். இந்த காசினி அரண்மனை மருத்துவ சேவை செய்து வருகிறது. இங்கு எல்லா நோய்களுக்கும் அரபு நாட்டு யுனானி மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் தங்கி இருந்தும் சிகிச்சை பெறலாம். கிட்னி ஃபெயிலியர் ஏதோ வயதானவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வயசாயிடுச்சு, அந்த கிட்னிக்கு கூட வயசாயிட்ருக்கும், அதனால தான் கிட்னி போயிடுச்சின்னு சொல்லலாம். ஒரு உறுப்பு இருக்குது, தொடர்ந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இயங்கிச்சுன்னாக்கா அது பழுதடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் இளைஞர்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வருது. அது ஏன்? இளைஞர்கள் தவறான வழியில் பாதை தவறி போகிறதால கிட்னி ஃபெயிலியர் வருதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. திருமண வயது 21லேருந்து 28 வரைக்கும் வச்சிருக்கிறதால இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சுய இன்பத்தில் ஈடுபடுறாங்க. சுய இன்பத்தில் ஈடுபட்டு உறுப்பை இழுத்து இழுத்து விந்தை வெளியேற்றுவதால் அந்த சிறுநீர் குழாய் முழுவதும் பலவீனமடைந்து விடுகின்றது. அந்த நீர் துவாரமெல்லாம் புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆகிவிடுகின்றது. அதனால்தான் இந்த சுய இன்பம் செய்கிறவங்க சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப வலியாக இருக்கும், விரைக்கும் போது கூட அது வலி ஏற்படும், உடலுறவு பண்ணும்போது கூட எங்களுக்கு ரொம்ப வலிக்கும், இந்திரியம் வெளியேறும் போது கூட ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுய இன்பம் பண்ணுறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக அவங்க பண்ண மாட்டாங்க. எனவே தவறான பழக்கங்கள், ஒழுக்கம் கெட்டு கண்ட பெண்களிடம் போவர்களுக்கும் இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும் என்று யுனானி மருத்துவம் எச்சரிக்கின்றது. அதுக்கு என்ன செய்யணும்? சுய இன்பம் பண்ணி அதனாலே அவங்களுடைய உறுப்பெல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும். யுனானி மருத்துவத்தில் கிஷ்மிஷ் பழம் அது கிட்னிக்கும் அந்த உறுப்புக்கும் வலிமை தரும் பழம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. யுனானி வைத்தியத்தில் மாஜூன் ஃபலாசிஃபா என்ற லேகியம் இருக்குது. அதில் கிஷ்மிஷ் பழம் பாதி அளவுக்கு போடுறாங்க. போட்டுட்டு அது லேகியமாக கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அடிக்கடி யூரின் கழிக்கிற அந்த இச்சை போய்விடும். சிலருக்கு யூரின் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யூரின் வந்துச்சுன்னாக்கா எங்கேயாவது இறங்கி அவங்க பண்ணிடணும். இதில் பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் யூரின் வர்ற மாதிரி இருக்கும், பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்க ஆடையெல்லாம் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம்? அந்த உறுப்புகள் பலவீனமாக இருக்கின்றது என்று பொருள். எனவே உங்களுடைய கிட்னிக்கு நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வராமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். தவறான பழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டுணும். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு
யூரியா கிரியேட்டினின் ரொம்ப எக்ஸஸ் ஆகிட்டு இருந்து டாக்டர்கள் கிட்னி தான் இங்கே சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னாக்கா யுனானி வைத்தியத்தில் அஷ்ஷிஃபா 500 என்ற ஒரு மருந்து இருக்குது. அது காலையில் 1 டீஸ்பூன், இரவு 1 டீஸ்பூன் தொடர்ந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகள் கிட்னியை மாற்றாமல் டயாலிசிஸ் செய்யாமல் வாழ முடியும்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் கொடுத்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூறுகின்றது. கடந்த 6 ஆண்டு காலமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் அஷ்ஷிஃபா 500 என்ற மூலிகை மருந்து கிட்னி ஃபெயிலியர் நோய்க்கு நல்லதுன்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் யாராவது கிட்னி ஃபெயிலியர் நோயாளி இருந்தால் அவர்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட், ஸ்கேன் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு டைம் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட வைத்தியம் பண்ணலான்னு சொல்லி ஒரு விளக்கமான ஆலோசனை தரலாம். அஷ்ஷிஃபா 500 செயலிழந்த கிட்னியை மீண்டும் இயக்க வைக்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்து பழுதடைந்த கிட்னியை ரிப்பேர் செய்கிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 இந்த மூலிகை மருந்தில் எந்தவித மெட்டல் விஷத்தன்மை எதுவுமே கிடையாது என்று கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 யூஸ் பண்ணால், பயன்படுத்தினால் இரத்தத்தில் தேங்கி இருக்கின்ற யூரியா குறைக்கின்றது என்று பல்கலைக்கழகம் கூறியிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 இந்த கிரியாட்டினின் என்னும் அந்த டாக்ஸிக் மெட்டீரியலை, அழுக்கை, விஷத்தன்மையை இரத்தத்திலிருந்து வெளியேற்றுகிறது என்று சென்னை பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அஷ்ஷிஃபா 500 என்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துவதால் கிட்னியில் பழுதடைந்த அந்த நெஃப்ரான்ஸில் மீண்டும் இரத்த ஓட்டம் ஏற்பட்டு இயங்குகிறது என்று சென்னை பல்கலைக்கழகம் ஆய்வு கூறுகின்றது. ஒருவர் வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டே இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்றால், அந்த நிலையில் அஷ்ஷிஃபா 500 என்ற மூலிகை மருந்து பயன்படுத்தும் போது அந்த டயாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வாரத்தில் 1 நாள் செய்யலாம், 10 நாட்களில் 1 முறை செய்யலாம், 15 நாட்களுக்கு 1 முறை செய்யலாம், மாதத்தில் 1 முறை டயாலிசிஸ் செய்யலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கூறப்பட்டிருக்கின்றது. டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி 635752. டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி மருத்துவமனையில் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், ஹார்ட் ஃபெயிலியர், இதய இரத்த குழாய் அடைப்பு, லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், புற்றுநோய், இரத்த புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, அந்நியர்களுடன் தொடர்பு கொள்வதால் உண்டாகும் மேக நோய்கள், ஆண்மை இழப்பு, உடல் உறுப்பு தளர்ந்து சுருங்கி சிறுத்து விடுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமை, இந்திரியத்தில் உயிரணுக்கள் குறைவு, கர்ப்பப்பை வளர்ச்சியின்மை, சினைப்பையில் கட்டிகள் தோன்றுதல், இவைகளால் குழந்தை பிறக்காமை, அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், மூக்கடைப்பு, தோல் நோய்கள், வெண்புள்ளிகள், விஷக்கடி, ஆறாத புண்கள், தலைப்பொடுகு, தலைமுடி உதிர்தல், தலைமுடி மீண்டும் வளர்ச்சி பெற, மூட்டுவலி, முழங்கால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, இடுப்பு வலி, பித்தப்பை கற்கள், மண்ணீரல் வீக்கம்,
கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ABC வைரஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் கட்டிகள், கல்லீரல் செயலிழப்பு ஆகிய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வாணியம்பாடி மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி அடிமைகளுக்கு சிகிச்சை அளித்து போதை பழக்கத்தை மறக்கடிக்க செய்யப்படுகிறது. இதற்கு 3 நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்க வேண்டும். காசினி மருத்துவமனையில் 100 அறைகள் உள்ளன. குடும்பத்துடன் தங்கலாம். டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி 635752.